வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி கேசி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸ்ருதி மனோஜோட ரூம் கதவை தட்டுறாங்க. மனோஜ் இப்போ வெளியில் வராரு. ஸ்ருதி சொல்கிறாங்க, மனோஜ் நீங்கள் ரொமான்டிக் மூடில் இருக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது, அதுக்காக தயவு செஞ்சு பாடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டு நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, காதில் ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. அப்படியே பாடுறதா இருந்தாலும் கொஞ்சம் சத்தம் இல்லாமல் அமைதியாக பாடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இடையில இப்போ மனோஜ் ரோகிணியை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கவிதையெல்லாம் சொல்லிட்டுருக்கிறாரு. டைமில் கரெக்டாக இப்போது ரோகிணியோட அம்மாட்ட இருந்து ஃபோன் கால் வருது. பார்த்த உடனே ரோகிணி டென்ஷன் ஆகிடுறாங்க. இந்த நேரத்தில் யார் ஃபோன் பண்ணுறாங்க உனக்கு அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். ரோகிணி வழக்கம் போல் பொய் சொல்லி சமாளிக்கிறாங்க. இந்த 275 வீட்டு ப்ராஜெக்ட் பற்றி சொல்லியிருந்தேன்ல, அவங்க தான் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருக்க போது நீ பேசு ரோகிணி அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். தண்ணி எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. நீ பேசு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு ரூமை விட்டு வெளியில் போயிடுறாரு மனோஜ். ரோகிணியுமே ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. பார்த்தா கிறிஷ் தான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறான். அம்மா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுமா அப்படின்னு சொல்கிறான். பார்க்கணும் போல் இருக்குதுமா, நீ வரையாமா அப்படின்னு கூப்பிடுறான். ஆனால் இப்போ வர முடியாது கிறிஷ், நான் நாளைக்கு காலையில் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. இப்போ படுத்து தூங்கு கிறிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. கண்டிப்பாக நான் நாளைக்கு காலையில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தான் நீத்தும் அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. என்ன பீக் ஹவர்ஸ்லேயே இவ்வளோ காலியாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்ருக்குறாங்க. ஹோட்டலுக்கு வந்த கஸ்டமர்ஸ் ஃபுட்டு முன்னாடி மாதிரி டேஸ்ட்டாகவே இல்லை, உப்பு இல்லை, காரம் இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நீத்துமே வந்த கஸ்டமர்ஸ்ட்டு எங்களுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம், உங்களுக்கு பிடிக்காத சாப்பாட்டுக்கு நீங்கள் பே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீத்து கோபமாக ரவிட்ட பேசுகிறாங்க. கொஞ்ச நாளாகவே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரவி சொல்கிறாரு, இது புரட்டாசி மாதம், அதனால நான்வெஜ் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் இந்த மாதிரி பிஸ்னஸ் டல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உங்கள் ஒய்ஃபோட ரெஸ்டாரண்ட் நல்லா ரன் ஆகிட்டு தானே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க நீத்து. உங்கள் ஒய்ஃபோட ரெஸ்டாரண்ட் நல்லா ரன் ஆகணுன்றதுக்காக நீங்கள் இங்கே சரியாக குக் பண்ணுறது இல்லையோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க நீத்து. கேட்ட ரவி ரொம்ப கோபப்படுறாரு. நீங்கள் என்னோட நேர்மையை சந்தேகப்படுறீங்க நீத்து அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபேவர் பண்ணுறதுக்காக நான் என்றைக்குமே என்னோட தரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் உங்கள்கிட்ட சும்மா தான் பேசினேன், நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சமாளிச்சிட்றாங்க நீத்து. நீத்தும் யோசிக்கிறாங்க, இப்படியே நிலைமை போச்சுன்னா கண்டிப்பாக ரவி ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு ஆப்போசிட்டாக தானே ஸ்ருதி நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து அதை சீக்கிரமாகவே இழுத்து மூட வைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் இப்போது முத்து மீனாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாரு. முருகனுக்கும் அவனோட ஃப்ரெண்டு வித்யாவுக்கும் கல்யாணம் ஆயிருக்குதுல்ல, அவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விருந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இன்னும் இதை பற்றி உங்கள்கிட்ட பேசலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. முருகனை வீட்டுக்கு கூப்பிடுறேன், சிறப்பாக ஒரு விருந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. முத்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத விஜயா கேட்குறாங்க. எங்கே விருந்து வைக்க போகிற அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. அமெரிக்காவில் வைக்க போகிறேன் அப்படின்னு நக்கலாக சொல்கிறாரு முத்து. மீனாவை சமைக்க சொல்லிட்டு இருக்கிறேம்மா, அப்புறம் நான் இங்கே தானே கூப்பிட்டு விருந்து வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இந்தவங்களெல்லாம் கூப்பிட்டீங்களா, விருந்து வைக்க முடியாது, இது என்னோட வீடு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. வித்யா ஏன் பார்லர் அம்மாவுக்கும் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்கிறாரு முத்து. வித்யா என்னோட ஃப்ரெண்டு தான், ஆனால் அவளுக்கு விருந்து வைக்கிறத பற்றி நாங்கள் கூட யோசிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. கொஞ்சமே சொல்கிறாரு, நானும் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் கூப்பிட்டு இப்படிலாம் விருந்து வச்சதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. மற்றவங்களுக்காக தான் நீ யோசிக்கவே மாட்டியே அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இது என்னோட வீடு, யார் இங்கே வரணும் வரக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு விஜயா சொல்லிடுறாங்க. சரிம்மா, உங்கள் வீட்டுக்கு யாரையும் நான் விருந்து கூப்பிட்டு வரல அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து. பழக்குரலோட ரெஸ்டாரண்ட்டு கூட்டிகிட்டு போய் நான் விருந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து. எங்களுக்கு வேண்டப்பட்டவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விருந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாரு. இனிமே மீனா அப்பாவுக்கு மட்டும்தான் சமைப்பா, அவங்க யாருக்கும் சமைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கிடையில் ரோகிணி இப்போ யோசிக்கிறாங்க, வித்யா நம்மளை பற்றி எதுவும் மீனாட்ட உளறி வச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. வித்யாவுக்கு கால் பண்ணுறாங்க ரோகிணி. மீனாவும் முத்துவும் உனக்கு விருந்து வைக்கிறதா பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தானே தோணும், உனக்கு எப்படி தோண போகுது அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா. அவங்க உனக்கு விருந்து வைக்கிறாங்கன்னு சந்தோஷத்தில் நீ எதுவும் என்னை பற்றி உளறி வச்சிடாத அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. கொஞ்சம் கான்ஷியஸாகவே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எனக்கு விருந்து வைக்கிறதுக்காக கூப்பிட்ருக்காங்க, நான் அங்கே போய் நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ண போகிறேன், அப்போ உன்னை பற்றின நினைப்பேன் என் தோளில் சுமந்துட்டுருக்க முடியாது என்னால் அப்படின்னு சொல்லிடுறாங்க வித்யா. என்னால் கான்ஷியஸாலாம் எந்நேரம் இருந்துகிட்ருக்க முடியாது, என் சந்தோஷத்தை என்னால் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க வித்யா. ரோகிணி இப்போது கிறிஷை பார்க்குறதுக்காக அவங்க ஃப்ரெண்டு மகேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக அவனோட ரிப்போர்ட் கார்டெலாம் கொண்டு வந்து காமிக்கிறான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிறிஷ், நீ எல்லா சப்ஜெக்ட்லேயும் நல்ல மார்க் வாங்கியிருக்கிற அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க ரோகிணி. ஏன்டா முகத்தை சோகமாக வச்சுருக்கிற, நீ நல்ல மார்க் தானே வாங்கியிருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. எங்கள் மிஸ் என்ன ஒரு எஸ்ஏ எழுதிட்டு வர சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்கிறான் கிறிஷ். எல்லாமே நல்ல மார்க் தானே வாங்கியிருக்கிற, உன்னால் எஸ்ஏலாம் எழுத முடியும், நீ எழுதிடுவ அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. என்னால் எஸ்ஏ எழுத முடியாதுமா, என்ன டாபிக் தெரியுமா, அப்பா பற்றி எழுத சொல்கிறாங்கம்மா அப்படின்னு கிறிஷ் சொல்கிறான்.
எனக்கு தான் அப்பா பற்றி எதுவுமே தெரியாதேம்மா, நான் அப்புறம் எப்படிம்மா இந்த எஸ்ஸே எழுத முடியும் அப்படின்னு கிறிஷ் கேட்குறான். அதை கேட்டால் ரோகிணி ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. கிறிஸ்ட ரோகிணி சொல்கிறாங்க, உன்னோட அப்பா இறந்துட்டாரு, என்னோட அம்மா அப்பா பற்றி எதுவுமே சொல்லலைன்னு நீ எழுதிரு அப்படின்னு சொல்கிறாங்க. மகேஸ்வரி இப்போ ரோகிணிகிட்ட என்னடி இவன்கிட்ட போய் இப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. என்னால் இவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலடி அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. கிறிஷ் ரோகிணிகிட்ட வேணா என்னோட அப்பாவோட பேர் மனோஜ்னு எழுதட்டுமாமா அப்படின்னு கேட்குறான். மகேஸ்வரி ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க, கிறிஷுக்கு எல்லா விஷயமும் புரிய வந்துருச்சு, அவனோட மனசில் அந்த ஆசை இருக்குது போல், அதுதான் வார்த்தையாக வெளியில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக மனோஜ் கிறிஷை அவரோட பையனை ஏற்றுக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இடையில ரோகிணியோட அம்மா ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க, உங்கள் அப்பாவோட தவசம் இந்த வருஷம் தீபாவளியில் வருதுமா, அவரோட சொந்த ஊரில் போய் திதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. எப்படிமா வர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. இந்த வருஷம் தீபாவளி கொண்டாடுறதுக்காக அவரோட பாட்டி ஊருக்கு போகலான்னு பேசிகிட்டு இருந்தாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப நல்லதாக போச்சு கல்யாணி, நம்ம அப்பாவோட பக்கத்து ஊர் தானே அது, நீ வந்துட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணியோட அம்மா. இங்கே இருந்தாலாவது ஏதாவது பொய் சொல்லிட்டு நான் வந்துடுவேம்மா, அங்கேருந்து என்னால் தனியாலாம் வர முடியாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. இதெல்லாம் சம்பிரதாய ரோகிணி, நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணியோட அம்மா. கிறிஷும் தீபாவளிக்கு இந்த வருஷம் நீ அவன் கூட இருக்கணும்னு அடம் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் என் கூட தாம்மா இருக்கணும் தீபாவளிக்கு அப்படின்னு கிறிஷுமே அடம் பண்ணுறான். சரி நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு ரோகிணி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. ரோகிணி அவங்க அப்பாவுக்கு தவசம் கொடுக்கும்போது கண்டிப்பாக முத்து மீனா கண்ணில் படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரோகிணியோட உண்மையான முகம் அப்பாவது தெரிய வரப்போகுதா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.